வவுனியா போலீஸ் நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மாவட்ட இணைப்பு அலுவலகம் ஆகியன அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர்கள் சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். வடக்கில் பாதுகாப்பு தொடர்பில் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன காலியில் நேற்று கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். வடக்கின் பாதுகாப்பு தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என்று கூறியிருந்தார். அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களின் நிலைப்பாடு என்ன? திருப்தி அடைய முடியாது எனின் அவ்வாறான நிலைமைகளை அவர்களே ஏற்படுத்தியுள்ளனர். அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். அவர்களின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்களும் பொறுப்பு கூற வேண்டும். இந்த பகுதிகளில் பல்வேறு ஆயுதம் தாங்கிய குழுக்களை உருவாக்குவதற்கு இவர்களே முன்னிலை வகித்தார்கள் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். தற்போது பாதுகாப்பு இல்லை என கூறுகின்றனர். அவர்களின் குழுக்களை ஈடுபடுத்தியே இவ்வாறான கருத்துக்களை இன்று முன்வைக்கின்றனர். இவர்கள் ஒரே சூழ்ச்சியின் பங்குதாரர்கள். இவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் அரசாங்கத்திடம் கோருகின்றேன். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே ஆவா குழு தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவர்கள் கொள்ளையர்கள் என்ற நிலைப்பாடு தற்போது உள்ளது. அவ்வாறெனின் இவ்விரண்டிலும் முரண்பாடு காணப்படுகின்றது அல்லவா? அவர்கள் கொள்ளையடித்தாலும் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலும் இரண்டும் ஒன்றே. இந்த நாட்டு மக்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும். அதனையே நாம் கூறுகின்றோம். இல்லாவிடின் சட்டங்களை தேடியேனும் செயற்பட வேண்டும். இதுவே முதலாவது பிரச்சனையாகும். என்று இவர்கள் கொள்ளையில் ஈடுபட்ட போதிலும் வேறு நோக்கங்களுக்காகவே அன்று இவை உருவாக்கப்பட்டன. 2015 ஆண்டு தேர்தலின் போது வடக்கில் வாக்குகளை கொள்ளையிடுவதற்காகவே இவற்றை உருவாக்கினார்கள். எனினும் கடந்த காலங்களில் அவை வெற்றி அளிக்கவில்லை. இதனை உருவாக்கியவர்களை நாம் அறிவோம். அவர்களின் பெயர்கள் நமக்கு தெரியும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அனைத்து அறிக்கைகளும் உள்ளன. அவற்றை உருவாக்கியவர்களே பாதுகாப்பு இல்லை என தற்போது கூறுகின்றனர்.